கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 26:19. எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். Deuteronomy 26:19. The Lord will set you in praise, fame and honor high above all the nations He has made. அன்பான சகோதர சகோதரிகளே, யோசேப்பு அந்நிய ஜனங்களிடம் விற்கப்பட்டு எதிர்பாராத அநேக ஏமாற்றங்களை சந்தித்து கடைசியிலே நாட்டிற்கே அதிபதியாக கர்த்தர் அவரை உயர்த்தி ஆசீர்வதித்தார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்தார். தானியேலும் அவன் நண்பர்களான அசரியா, மீசவேல், அனனியா என்பவர்களும் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு அந்நிய நாட்டிலே அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட போதிலும் கர்த்தருக்கு உண்மையாக ஜெபத்திலே அநேக காரியங்களிலே இருந்தபடியினால் கர்த்தர் அவர்களை அந்நிய நாட்டிலே உயர்த்தி வைத்தார், மேன்மையாக வைத்தார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்தார். ஆடுகளின் பின்னே தெரிந்த தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஏற்ற சமயத்திலே சவுலுக்கு பிறகு ராஜாவாக அரியணை ஏறச் செய்து புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்தார். நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று இன்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்போம். அது அப்படியே நம் வாழ்வில் நிறைவேறுவதாக. ஆமன். எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாடுகளுக்கிடையே காணப்படுகிற போர்கள், சண்டைகள், சமாதான குறைவுகள் நீங்க உதவி செய்யும். சமாதானமாய் வாழ கிருபை செய்யும். நாட்டின் தலைவர்கள் இணைந்து பேசி சுமூகமான இணக்கமான உறவுகள் ஏற்பட தேவனே கிருபை செய்வீராக. சண்டைகளை உண்டு பண்ணுகிற பிசாசுடைய வல்லமைகளிலிருந்து முற்றிலுமான விடுதலையை நாடுகளுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாடுகள் சமாதானமாய் வாழட்டும், மக்கள் சமாதானமாய் வாழட்டும், மக்கள் உயிர் வாழட்டும். உம்முடைய கரத்தில் இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.